ஹாய் ஒரு ஒன் டாப் மோஸ்ட் ஒரு 35 5 மார்க்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக அப்படி தான். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க சம்ஸ் நிறையா இருக்குது. வேறு மாதிரி சம்ஸும் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட எக்ஸசைஸ்லேருந்து 5 மார்க்ஸ் கேட்டே இருக்காங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் கவனித்தா தான் நம்மளால் ஒரு 6 5 மார்க்கில் அசால்ட்டாக எடுக்க முடியும். ஸோ ரொம்ப பயந்துட்டுருப்பீங்க மேக்ஸ். இப்போ ரொம்ப பயத்தில் இருப்பீங்க, எப்படா வந்து முடிக்கிறது. நிறைய பேர் 2 மார்க் 3 மார்க்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ அதுக்கு நான் வழி சொல்லிட்டேன். பட் நாளைக்குமே அது ஒரு வீடியோவில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். எந்த மாதிரி வரும் எந்த மாதிரி வராதுன்ட்டு முடிஞ்சளவு கம்மி பண்ணி தரேன். பட் கம்மி பண்ணுறது மேட்டர் கிடையாது, வரும். நம்ம சொல்கிற ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது வரணும்ல. சும்மா நம்ம ஏனோ தானே எழுதிட முடியாது, அனலைஸ் பண்ணி தான் முடியும். இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறேன். பட் 5 மார்க் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ டாப் மோஸ்ட் 35 5 மார்க் அப்படின்னு சொல்லும்போதே இதில் ஒரு 6 அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நான் கொடுத்துருக்கீங்க. 7மே அட்டன் பண்ணலாம். ஒருவேளை க்ரியேட்டிவ் கேட்டால் மாட்டிக்குவீங்கன்னாலும் 6 அட்டன் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கூட 5 அட்டன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு மேட்ரிக்ஸ் விட்ருவாங்க சில பேர். சரியாக படிக்க மாட்டேங்க மேட்ரிக்ஸு, நான் சொல்கிற ரொம்ப வீக்காக இருக்கும். சில பேர் 9.8 விட்ருவாங்க. சில பேர் வந்து 5.2 விட்ருவாங்க. பேரபோலா எலிப்ஸில் பெருசாக இருக்கணும். இதெல்லாம் விடாமல் இருந்தீங்கன்னா 6 எழுதிடலாம். ஏன்னா அவங்க அப்படி தான் டைப் பண்ணுவாங்க கொஷின் பேப்பர். பட் ஈஸியாக தான் இருக்கும் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்ஸையாவது பார்த்துருப்போம். கடைசி நிமிஷம் சம்ஸு இதையெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க டாப்பர்ஸ். அண்ட் படிக்க முடியாதவங்க இதில் எல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். முடிக்கலையே முடிச்சிரு. ஸோ அதனால தான் நான் வந்து சரி இதெல்லாம் போட்டாவது அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. ஒரு மாதிரி பயம் போகும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் இதாவது படிப்புமே அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அதுக்காக தான். ஸோ சாப்டர் 1 1.4 கிராமர் ரூல் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1.5ல் நம்ம கிளாஸ் எலிமினேஷன்லையும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பாண்டு சம் நான் இங்கே கொடுக்கல, முடிஞ்சால் பாண்டையும் பார்த்துருங்க. 1.6ல் லாம்டா மியூ கே மட்டும்தான் கொடுத்துருக்கேன். 1.7ல் கெமிஸ்ட்ரி சம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். வேறு எதுவுமே இதில் கொடுக்கல. கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி வர சம்மெல்லாம் கொடுக்கவே இல்லை. கேட்கலாம். அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் 1.27 வந்து அட்டம்ப்டில் கேட்டதுனால கொடுத்துருக்கேன். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மட்டும் ஏதோ ஒரு சம் பார்த்துட்டு போயிடுங்க. மெத்தடாவது தெரிஞ்சுட்டு போங்க கேட்டால் எழுதுறதுக்கு. ஓகே. சாப்டர் 2 சாப்டர் 2எல்லாம் ஆர்கியூமெண்ட் சம்மு, SQ + 8A, அந்த சால்வு சம்மு, 2.6 இமேஜினரி சம்மு, இதெல்லாம் ஈஸி தானே. ஒழுக்கமாக போட்டிங்கன்னா அதில் ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். சாப்டர் 3ல் வந்து இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாதையா. சாப்டர் 3ல் வந்தால் வந்துட்டு போதுங்கிற மாதிரி கொடுக்கல. 3.3லேயும் வந்தால் வரும். 3.3ல் 5வது சம்மும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லது. இங்கே வேணால் எழுதுகிறேன், முடிஞ்சால் பார்த்துரு. 3.3ல் 5வது சம்மும் சேர்த்து பார்த்துரு. ஓகேவா. அதோட எக்ஸாம்பிள் இருக்குது. 5வது சம் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் ஈஸி தான். மீதியெல்லாம் ஈஸி தான். மீதியெல்லாம் நீ போடுற சம் தான் அடிக்கடி. சரியா. அடுத்து சாப்டர் 4ல் 4.5ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கர்வ் பார்த்துட்டு போயிரு. டேன் கர்வ், சைன் கர்வ், காஸ் கர்வ். 4.4ல் செகண்டில் தேர்டு பார்த்துக்கோ, அவ்வளோதான். சாப்டர் 5ல் 2 5 மார்க் வரும்ல. அப்போ 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷன் பார்த்துக்கோ. 5.5ல் அட்லீஸ்ட் இப்போ முடிக்க முடியாதுன்னா இதையாவது பார்த்துட்டு போ. அண்ட் எக்ஸாம்பிளில் 5.31லேருந்து 34 4 எக்ஸாம்பிள் கண்டிப்பாக இது ஒன்று வந்துடும். 5.40ல் அந்த ஷிப் சம் பார்த்துட்டு. 5.2ல் வந்து பார்த்திங்கன்னா 4th 8th 5th 6th எக்ஸாம்பிள். இது என்னென்னா பப்ளிக்கில் கேட்ட பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா சம்மு. என்ன பண்ணுறது, இது வந்து கேட்குறானே அதனால் கொடுத்துருக்கேன். கேட்காது இப்போ நம்ம அது கேட்குறான்னு தெரிஞ்சு கொடுக்காமல் இருக்க முடியுமா? பெருசாக இருக்குன்னு சொல்லி ஒமிட் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரு 6 எழுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ எப்படி 5.2 விட முடியும்? இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி படிங்க. சாப்டர் 6 6.1 கண்டிப்பாக ஒரு தியரம் கன்ஃபார்மு. அண்ட் அந்த ட்ரையாங்கிள் ஆட்டிடியூட்ஸ் விட்றாதீங்க. 6.7 ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிப்பார். கண்டிப்பாக பிளேன் ஈக்குவேஷனில் ஒரு சம் வராமல் போயிடாது. கன்ஃபார்மாக ஒரு சம் வரப்போகுது 6.7ல். நீ வந்து எக்ஸாம்பிள் விட்டுட்ட, எக்ஸசைஸ் விட்டுறலாம் கிடையாது. நீ எக்ஸாம்பிள் அந்த கடைசி சம்மும் போட்டு எக்ஸசைஸ்லேயும் போட்டு பார்த்துட்டு எந்த டவுட்டுமே வரக்கூடாது. எந்த சம்லேயும் எந்த டவுட்டும் வரக்கூடாது. அப்போ தான் 6.3ல் 4th 6.23 அதையும் பார்த்துரு. ஓகேவா. முடிஞ்சால் அந்த 6.5ல் அந்த ஃபூட் சம்மும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனும் பார்த்துருக்கேன். இப்போ எல்லா வீடியோலையும் கொடுத்து இந்த வீடியோவில் தான் கொடுக்கல. சாப்டர் 7.1ல் வாட்டர் டேங்க்கு, லேடரு, போலி ஜிபி இதெல்லாம் எவ்வளோ டைம் போட்டது. கேமரா சம்மு எக்ஸாம்பிளில் வந்து சால்ட்டு, அந்த காரு, அந்த பலூனு, அந்த சம்ஸ் தான். 7.2ல் வந்து இந்த கணக்கெலாம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே கவனிச்சிங்கன்னா தேர்டு சம் கொடுக்கல, தேர்டு சம்மும் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போது 7.2ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ஆங்கிள் பிட்வீன் கேட்கலாம், இல்லை ஆர்த்தோகோனல் கேட்கலாம், 9th 10th கேட்கலாம். கண்டிப்பாக இது 6 சம் போட்டு பாருங்கள். 7.8ல் வந்து 1 2 3 வந்து 3 மார்க். அட்லீஸ்ட் இந்த சம்மையாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. கன்ஃபார்மாக இதுலேருந்து 2 5 மார்க் கேட்குறாங்களோ ஒரு 5 மார்க் வந்துடும். ஏன்னா 7.7ல் கேட்டால் வம்பு, அதனால தான் ஒன்று இல்லை. இதுலேருந்து கேட்டால் லக்கு தான். 8th சாப்டரில் யூலரஸ் தியரம்லாம் இந்த சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் 9th சாப்டரில் விட்டாச்சு. 9.8 வந்து முடிஞ்சால் பாருங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்காம போயிடாதீங்க. இதுலேருந்து ஒன்று வரதான் போகுது. 3 மார்க்லையாவது கேட்பாங்க, 5 மார்க்லேயும் கேட்கலாம்.
சாப்டர் 10ல் 10.8 விட்டுட்டு போகாதவன் எவனுமே இருக்கக்கூடாது. 10.8லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். கண்டிப்பாக எவனும் விடக்கூடாது. அதில் இந்த சம்ஸையாவது பார்த்துட்டு போந்தால் கொடுத்துருக்குறேன் எக்ஸாம்பிளோட. 10.5லையும் கேட்குறாங்க. அதுலேயும் இந்த எக்ஸாம்பிள் 10.11 இருக்குது பாரு, 3 வாட்டி கேட்டிருக்கான் 10.11. அதை பார்க்காம போனால் நீ தான் முட்டாள். ஸோ அதனால் பார்த்துட்டு 4th இந்த 4 சப்டிவிஷன் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களே நீ போடல 10.5 ஃபஸ்ட் ஒன்று ஒரு பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. 11th சாப்டர் 11.2 செம ஈஸிடா. ஒருவேளை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறனாலும் நீ ஒரு டைம் பாரு, ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு ப்ராபர்ட்டி மார்க். இதில் கேசம் தான் கேட்க போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த 11.10ம் இந்த 6th சம்மும் இல்லை இருந்தாலும் மீதி இருக்க 3 சம் பார்த்துரு. 11.4ல் 2 சம் பார்த்துரு எக்ஸாம்பிளில். 11.3ல் மில்க் சம் கஷ்டப்பட்டு பார்த்துரு. 11.5ல் எப்படியாவது இந்த 4 சம் பார்த்துரு. ஏன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸி. ஸ்ட்ரைட்டாக PQ X N தெரிஞ்சால் ஃபார்முலாவில் போட்டால் ஆன்சர் ஒன்றுமே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். 12th சாப்டர் 12.2 ட்ரூத் டேபிள். 12.1ல் இந்த 5 சம் பார்த்தியான்னு செக் பண்ணிக்க. அண்ட் மோரோவர் 9.8 முடியாத பசங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஏரியாவிலேருந்து ஒரு சம் கேட்டுகிட்டே இருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு சம், 4th சம், 5th சம், 6th சம், 10th சம், எக்ஸைஸில் 5 சம்மு, எக்ஸாம்பிள் இந்த 4 சம். அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போங்க. கன்ஃபார்மாக நம்மளால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் இந்த ஏரியாவோட நாலேஜாவது வச்சுட்டு போ. கண்டிப்பாக இந்த சம் அட்டனாவது ட்ரை பண்ணு. கீழே ஈஸியாக கேட்டால் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நான் பேச மாட்டேன். மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா 10.6 கொடுக்கல, 10.7 கொடுக்கல, அது வந்து சம் வரும். இப்போ அதில் ஆப்ஷன்லாம் இது மாதிரி எதிரா சாய்ஸில் இது வந்துருச்சுன்னா மாட்டிக்கு போகிறீங்க. ஆனால் 9th சாப்டர் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா 6 எழுதுறது கன்ஃபார்ம். ஒருவேளை க்ரியேட்டிவ் கேட்டால் கூட நீங்கள் க்ரியேட்டிவாக கேட்கல அப்படின்னா 7 எழுதிடலாம். 9.8ம் படிச்சிங்க 7 எழுதிடலாம். இவ்வளோ தான் மேட்ரு. இல்லை சார் 9.8 விட்றேன், 5.2 விட்றேன், கஷ்டமாக இருக்க 2 எக்ஸைஸ் விட்டுறேன், மீதியெல்லாம் கூட நான் படிச்சிடுறேன் அப்படின்னாலும் 5 வேணும் எழுதலாம். என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே தானே? ஸோ அதனால் இது அளந்து பார்க்குறதுக்கான டைம் கிடையாது. கொஞ்சம் முயற்சி பண்ணி முடிக்க ட்ரை பண்ணு. ஓகேவா? இதெல்லாம் முடிச்சேன்னு செக் பண்ண முடிக்கலாம், முடிச்சிரு. 2 மார்க் 3 மார்க்குக்கு இதே மாதிரி போடுறேன். பட் தனியாக போடுவோன்னா இல்லை லாஸ்ட் நைட் வீடியோவாக வருமானு தெரில. லாஸ்ட் நைட் வீடியோவில் உங்களுக்கு வரும் லாஸ்ட் நைட் வீடியோ 75+ வரும். நாளைக்கு காலையிலே வந்துடும் நேரமாக. ஏன்னா சீக்கிரமாக போட்டு பார்க்கணும்ல. நீ நினைக்கிற 75+ வீடியோ முன்னாடியே போட மாட்டிங்களான்னு. ஏன் முன்னாடி போட மாட்டேன்னா 75+ வீடியோ முன்னாடி போட்டால் வேணும்னே நிறைய பேர் அதை தான் படிச்சுட்டு போவான். இப்போ 75+ வீடியோ பின்னாடி போடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, படிப்பீங்க பட் அனலைசேஷன் பண்ணணும்ல. அது கம்மி பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அதை அனலைசேஷன் பண்ணணும். என்ன அனலைசேஷன் பண்ணணும்னா, இது எவ்வளோ டைம் கேட்டிருக்கான், எந்த ஆஃபேலில் கேட்டிருக்கான், எந்த கோட்டையில் கேட்டிருக்கான், எந்த டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்கான், எந்த பப்ளிக்கில் கேட்டிருக்கான், இவ்வளோ அனலைசேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் லேட்டும் ஆகும். அண்ட் முன்னாடியே போகிறதுனால சில பேர் அதை மட்டும் படிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி தான் பல வீடியோக்கள் போடுறேன். முடியாத பட்சத்துக்கு தான் அது. புரியுதா? ஸோ விடுங்க, நான் நாளைக்கு காலையிலே போட்டுறது, படிச்சிருங்க. இது இப்போதைக்கு சமாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு இது படிச்சினாலும் எழுதிடலாம். தேங்க்யூ.